வாழ்த்து தளபதி ஃபேனு தலைவருக்கு வாழ்த்து. நிறைய பேர் இதுக்கு முன்னாடி வந்து கேட்டிருக்காங்க, யார் தலைவர், அவர் ஏதாவது கட்சியில் இருந்தாரா, ஏதாவது கட்சி ஆரம்பிச்சாரான்ட்டு. அவங்களுக்கு வந்து ஏற்கனவே ஆன்சர் பண்ணியிருக்காங்க. சின்ன பையனே ஆன்சர் பண்ணியிருக்காப்புல, கூகுளில் தலைவர்னு போட்டால் வரும்னு. ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் அவார்டு கொடுக்குறாங்க. இந்தியாவுடைய வைஸ் பிரசிடென்ட்டு அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு கூப்பிட்டுருக்கலாம், மிஸ்டர் ரஜினிகாந்த் அப்படின்னு கூப்பிட்டுருக்கலாம். ஆனால் அதெல்லாம் மீறி தலைவர் ரஜினிகாந்த் அப்படின்னு மிஸ்டர் வெங்கையா நாயுடு வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா சொன்னார். அப்போ அதே தான், ஒரே ஒரு தலைவர், ஒன் சன் ஒன் மூன் ஒன்லி ஒன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். புரட்சி தலைவரை அடுத்த புரட்சி தலைவர் யாருன்னு கேட்கல, நடிகர் திலகத்தை அடுத்த நடிகர் திலகம் யாருன்னு கேட்கல. அதே மாதிரி தான், ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள், அடுத்த சூப்பர் ஸ்டார்லாம் கிடையாது, ஒன் சன் ஒன் மூன் ஒன் சூப்பர் ஸ்டார். படம் 33 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படம். எங்களுக்கு இன்னும் சூப்பர் ஸ்டாரை ஃப்ரெஷ்ஷாக பார்க்குற மாதிரி இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அவ்வளோ ஃபேன்ஸோடு நாங்கள் கொண்டாடுறோம். எப்பயுமே அதே மாதிரி தான் இருக்குது. ஸ்டைல் சாம்பார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அவர் ஒரே ஒருத்தர் தான். சூப்பராக சார் படம் நல்லா இருந்துச்சு. வேற என்ன அரசியல் ஸ்பீக்கிங்னா ஒன்றா சொல்லுங்க விட்றேன். தலைவர் தலைவர் சரி, எங்கள் அப்பா சொல்லி தான் படம் பார்த்தேன், அப்படி அதனால பார்த்தேன். சொல்லுங்க சார். கொஞ்சம் அம்மா சீன் வைப்பாக இருந்தது, மற்ற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சீனு வைப்பாக இருந்தது. எனக்கு 2 பேரும் ரொம்ப பிடிக்கும், அதனால இருந்தது. வேற என்ன கேட்க சொல்லுங்க, கேட்குறேன். ஐயோ ரிஸ்கே இல்லை, நல்ல ஒரு அல்லிசில தான் இந்த ரிஸ்கே. தளபதிக்கும் தலைவருக்கும் ரிஸ்கே இல்லை, அவங்க தான் ஒன்றா தான் இருக்கிறாங்க. நல்ல ஒரு தலைவர் வந்து விட மாட்டுறாங்க. வேற சார் ஒரு அம்மா சென்டிமெண்ட் கேஜிஎஃப், அதாவது இப்போ நம்ம கேஜிஎஃப்ன்றோம், ஆனால் ஒரு 40 வருஷம் முன்னாடி கேஜிஎஃப் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை சார். கேஜிஎஃப் ஒன்றுமே இல்லை சார். ஓகேங்களா? வேற சார் அதெல்லாம் வந்து நம்ம வந்து அவ்வளோ பெரிய ஆள் ஆகலை சார். ஓகேங்களா? மணிரத்னம் சார் ஈக்குவல் அவ்வளோ ஆகலை. இதெல்லாம் அவரும் கரெக்டாக பண்ணுறது தான் சார், அவரும் ஈக்குவல் பண்ண முடியாது சார். வேற ஏதாவது சொல்லுங்க. அதெல்லாம் வந்து நம்ம வந்து சின்ன சாதாரண ஆள் சார். ஓகேங்களா? அதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறே இல்லை. படம் வைபாக பேசணும் அதெல்லாம் சார். மச்சான் தளபதி ஃபேனு, நானும் தளபதி ஃபேனு. தலைவர் கோசம் வந்து வரும். இன்னொன்று தலைவர் இந்த நடுவில் ஃபோட்டோ வந்து எனக்கு பிடிக்கல, அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். இன்னொன்று தலைவர் நம்ம தளபதி கூட சேரணும், வேற எதுவுமே இல்லை. வேற இந்த அள்ளி சொல்லணும். ஐயோ அது வாழ்த்து சொல்லு மச்ச தளபதி. நல்லா கல்பேசி பார்க்கணும், ரொம்ப நாள் தேட்டரில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம். நல்லா இருந்துச்சு பார்க்க. அதான் புதுசாக இருக்கு. ஆமாம், நல்ல பெர்ஃபார்மராக நல்லா இது பண்ண. இப்போ வந்த மாஸ் படங்களோட இப்போ இந்த பெர்ஃபார்மர் ரஜினிங்கிறது நல்லா இருந்துச்சுண்ணா. சாங்ஸ் எல்லாமே பயங்கரமாக, நம்ம எப்பவுமே இந்த ஸ்பாட்டிஃபைல கேட்டு இப்போ இந்த வீடியோ சாங்கு தேட்டரோட பார்க்கையில வந்து நல்லா இருந்துச்சு. அதோட அந்த லவ் பிரேக்கப் சீன் இருக்குல்ல, அது செம்மையாக இருந்துச்சு. அது அந்த பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தான், அது இத்தனை நம்ம செல்லில் பார்த்துருப்போம், ஃபோனில் பார்த்துருப்போம், அது அந்த பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நல்லா செம்ம இதாக இருந்துச்சு. அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, படம் நல்லா இருக்கு. லாஸ்ட் டைம் வந்து நான் தனியாக பார்த்தேன், இப்போ வந்து இந்த வாட்டி வந்து என் பையன் எல்லாருக்கூடயும் சேர்ந்து பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாம், இப்போ அதே ரகல போய் இருக்கு, நல்லா இருக்கு, எல்லாம் என்ஜாய் பண்ணி பார்த்தோம் ரொம்ப நாளுக்கு அப்புறம். ஆமாம், எல்லாமே நல்லா இருக்கு, நல்லா எடுத்துருக்காங்க.
தான். பழைய ஞாபகம் வர கண்டிப்பாக 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 பழைய அந்த இதெல்லாம் பார்க்குறப்ப எல்லா சீனுமே வந்து ஒவ்வொரு சீனும் நட்பு பற்றிலாம் எல்லாமே நல்லா தெரியுது. என் நண்பர்கள் ஞாபகம் எல்லாமே வருது, பழைய ஸ்கூல் நினைப்பு எல்லாமே வருது இது பார்க்குறப்ப. கண்டிப்பாக இது ஒன்ஸ் மோர் கேட்டு திருப்பி ஒன்ஸ் மோர் போட்டாங்க. அந்த காட்டுக்குயிலின் மனசுக்கு அந்த பாட்டுக்கெல்லாம் வந்து திருப்பி ஒன்ஸ் மோர் போட்டாங்க. எல்லாமே நல்லா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி நானும் பையன் எல்லாமே சந்தோஷமாக டான்ஸ் ஆடணும். நன்றி, தேங்க்யூ. நான் வந்து 1991 ஃபஸ்ட்டு ஷோ பார்த்தேன். அப்போ எனக்கு 7 வயசு, இப்போ எனக்கு 40 வயசு. 33 வருஷம் கழிச்சு திரையில் வந்து என் தலைவனை மீண்டும் பார்த்துருக்கேன். அன்றும் இன்றும் என்றும் என்றைக்கும் நான் வந்து தலைவர் ஃபேன் தான். படம் வந்து திருமண்டவர்க போட்டால் கூட உள்ளே போயிடுவேன் நான்லாம், அவ்வளோ வைப்பு. அதை தலைவரை அடிச்சுக்க உண்மையான தளபதி இவர் தான். தமிழ்நாட்டின் திரையுலகத்திலே உண்மையான தளபதி இவர் தான். அவரை அடிச்சுக்கவே முடியாது. நிறுத்தி வரும் படத்துல அந்த மாதிரி இப்போ வந்து யாரும் பேசல இல்ல. வித்தியாசமா இருந்தது. இப்போ என்னன்னா படத்துல வந்து சவுண்ட் எஃபெக்ட் படம் ஃபுல்லாவே டிஃப்ரெண்டாக தான் இருந்துச்சு. காட்டுக்குயில பாட்டுலலாம் வந்து பாட்டே வெளியே கேட்கல, மியூசிக் தான் கேட்குது. அது என்ன பண்ணாங்கன்னே தெரியல. அடிராக்கம்மா பாட்டு கூட நல்லா இருந்துச்சு. அந்த காட்டுக்குயில பாட்டு சவுண்டு பாட்டு வாய்ஸ் வெளியே வரல, மியூசிக் மட்டும் தான். 2 பாட்டுமே அப்படிதான் இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆனால் ஒவ்வொரு சாங்கும் 2 தடவை போட்டாங்க. தலைவர் தான். படம் இது வந்து திருப்பியும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆக்சுவலி ரொம்ப வருஷம் கழிச்சு பார்த்த அப்புறமும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க வித் மியூசிக் அண்ட் அதர் திங். பழைய தளபதி இன்னும் கொஞ்சம் அப்படியே ரீமாடல் பண்ணி பார்த்த மாதிரி இருக்குது. இதில் இல்லை அப்படி எதுவும் பண்ணல, எல்லாமே கரெக்டாக தான். சாங்ஸ் வந்து கொஞ்சம் அந்த மியூசிக் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணதுனால கொஞ்சம் அந்த ஒரிஜினாலிட்டி கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்குது ஆக்சுவலி. மற்றபடி பிஜிஎம் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ மஸ்ட் வாட்ச் ஆக்சுவலி. படம் எப்படி இருந்துச்சா? இவ்வளோ நாள் பொறுத்து பார்க்குறீங்க, அதே வைப்போட பார்த்தீங்களா? அதோட 10 மடங்கு வைப்பு சார். சாங்ஸ்லாம் கொஞ்சம் லிரிக்ஸ் புரியல அப்படின்றாங்க. இல்லை அது மட்டும் ஆடியோ ஏதோ சரியில்லை, மற்றபடி படம்லாம் வேற லெவலு. டைலாக்லாம் இப்போ ரொம்ப நாள் ஆச்சு அந்த மாதிரி பேசி தளபதி எடுத்து பேசுகிறேன் இந்த படம். ஆமாம், நான் பார்க்கும்போது 6ஆவதா என்னமோ படித்தேன் அந்த படம். நான் ஆல்பர்ட்டில் பார்த்தேன், அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் பார்க்குறேன்.